வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ்யூ சீசன் 1 எபிசோட் 61 தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அந்த பிளட் மான்ஸ்டரும் ஃபெய்யாங்கிட்ட அடி வாங்கிட்டு போன அந்த ஹோடி போட்டவனை தான் வந்து உட்காந்துருக்கானுங்க. அந்த ஹோடி போட்டவன் தான் முதல்ல வந்து பேச ஆரம்பிக்கிறான். பிரதர் பியாவோசு, ரொம்ப நாட்கள் ஆச்சு, நம்மளால் அந்த கல்பிரேட்டை இப்போ வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை அவன் இந்த ஈஸ்ட் ஸ்டேட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த மான்ஸ்டரும், நீ ரொம்ப அவங்கள நினைச்சு கவலைப்படுறேன்னு நினைக்கிறேன். ஓயாங் மியாவோ, நீ அப்பெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நம்மளுடைய ஆட்கள் அவங்க பார்டர்ல நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கூட வந்து தப்பிச்சு போக முடியாது. அவன் ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த்தா இருக்கவன், எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் நீ வந்து நினைச்சிட்டு இருக்க? நம்ம ஒன்று எந்த ஒரு டைரக்ஷனுமே இல்லாம இங்க ஒன்று சும்மா ஒன்று உட்காந்துருக்கல. நமக்கு டாங் ஃபேமிலியில இருந்து கொடுத்த இன்டர்ல வச்சு பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுத் ரிலேம்ல இருந்து இந்த ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கூட ஒரு சின்ன குழந்தையோட வந்திருக்கு. இவங்க அங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. அந்த சண்டையில வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணோட கல்டிவேஷன் அது ரொம்பவுமே அளவுக்கு அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இரண்டாவது நாளே உன்னுடைய ஃபேமிலி அது வந்து மொத்தமா வந்து அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி உனக்கு தெரியுதா? அந்த பிளட் மான்ஸ்டரும் ஓயாங் மியாவை பத்தி கேட்க, சவுத் ரிலேம்ல நான் பகிச்சுக்கிட்ட ஃபேமிலி அப்படின்னா இரண்டு ஃபேமிலியே தான். ஒன்னு ஃபேமிலி, இன்னொன்னு தைசி கோலி கிரவுண்ட் மட்டும் தான். அது மட்டும் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். அது உனக்கு மட்டும் கிடையாது. டாங் ஃபேமிலி, மூ ஃபேமிலி, யாங் ஃபேமிலி, அப்புறம் ஜி ஃபேமிலி, பிளட் மான்ஸ்டர் கூட இருக்க கனெக்ஷன் அது ஃபுல்லாமே வந்து வெளியில வந்துடும். அப்புறம் நீங்க இந்த ஹியூமன் லேண்டை விட்டு மான்ஸ்டருடைய லேண்டுக்கு தப்பிச்சு ஓட வேண்டிய நிலைமை கூட வரும். பிரதர் பியாவோசு, என்னால இதுக்கு மேல வந்து காத்துட்டு இருக்க முடியாது. நான் அவங்கள போய் கண்டுபிடிச்சு கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காண்டில் டேபிள் ஒரு அடி அடிச்சாங்க வந்து கிளம்புறேன். அந்த பிளட் மான்ஸ்டர் இவனை பார்த்து வில்லத்தனமா நினைக்கிறான். ஓயாங் மியாவா கிட்ட இருக்க அந்த சீக்கிரட்டை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த சீக்கிரட் டெக்னிக் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் உண்மைக்குனே மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா அவனை பார்த்துட்டு இருக்கும் போதே டப்புன்னு போர்ட்டலை ஓபன் பண்ணிட்டு, பியாவோசு நீ என்ன ஒரு வில்லத்தனமான திட்டத்தை எங்க தீட்டிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி போர்ட்டல் ஓபன் பண்ணி வந்துட்டு இருக்கான். லார்ட் ஆஃப் 1000 ஃபேஸா அப்படின்னு சொல்லி அவனு பார்க்க, இந்த லார்ட் ஆஃப் 1000 ஃபேஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஹீரோ கிட்ட செம்மையா அடிஞ்சிருவாங்க இருப்பான். ஹீரோ விரட்டி அவனை போட்டு வந்து அடிச்சிருப்பான். மேலேருந்து விட ஹீரோட்ட வாங்கி அடி வாங்குறப்பெல்லாம் குதிச்சு கூட செத்துலாம் சொல்லி மேலேருந்து செத்துருப்பான். கடைசியாக பார்த்தா கோல்டன் ஏபி தான் வந்து இவனை வந்து காப்பாற்றிட்டு போயிருப்பான். 1000 ஃபேஸ், உன்னுடைய பாடி அது நீ சீக்கிரமே ரிகவரி பண்ணிட்டப்பலையே, அதை பார்க்க ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிளட் மாஸ்டர் சொல்ல, ஆமாம் லேடி பட்டர்ஃப்ளை தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மட்டும் என்னை ரிகவரி பண்ணல அப்படின்னா நான் ரிகவரி ஆகிருக்கு ஒரு 10 வருஷமாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி லார்ட் ஆஃப் 1000 ஃபேஸ் அவன்கிட்ட சொல்ல, அவனை பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டேன், உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, அது ஒரு சோரோ ரிலேம் கல்டிவேட்டர், அவன் உன்னை வந்து தோக்கடிச்சிட்டான். உன்னுடைய கிரேட் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ அவன்கிட்ட வந்து தோத்தி போயிருக்க, ஆல்மோஸ்ட் நீ சாகுற நிலைமைக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கேன். லார்ட் ஆஃப் 1000 ஃபேஸும், என்னை பார்த்து நீ கிண்டல் பண்ணாத சரியா, நீ அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா உன்னோட நிலைமை இதை விட மோசமாக இருந்திருக்கும். அவன் ஜஸ்ட் தாவ பேல ஸ்டேஷன்ல தான் இருக்கான், அதனால அவனை நான் ஒரு ஸ்லாப் பண்ண அவன் வந்து இறந்து போயிருவான். அதை வந்துட்டு லார்ட் ஆஃப் 1000 ஃபேஸும் அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அவன் எப்படி ஹீரோ வந்து விரட்டுனா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, சரி நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி லார்ட் ஆஃப் 1000 ஃபேஸ் அவனுக்கு கிண்டலா சொல்றான். அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ ஒரு வீட்டோட டாப்ல ஏறி நின்னுக்கிட்டு, எவ்ரி ஒன் எல்லாரும் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் வந்து கூப்பிடுறான். உங்க எல்லாருக்குமே ஓயாங் ஃபேமிலியில அவங்க எல்லாருமே வந்து அழிக்கப்பட்டுட்டாங்கிறது தெரியும், அவங்கள அழிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவே சொல்றான். கீழே இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஆமா ஓயாங் ஃபேமிலியை அழிச்சது இவன் தானா, ஆமா இவனத்தான் எல்லாரும் வந்து தேடிட்டு இருக்காங்களே, இவன் என்னடானா இப்படி வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் தான் அழிச்சேன்னு சொல்லி அவங்க இருக்க மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோவை ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்கேன். நான் எதுக்காக ஓயாங் ஃபேமிலியை அழிச்சேன் அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் டே இப்போ சொல்ல போறேன், ஒரு நிமிஷம் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ரெக்கார்டிங் கிறிஸ்டலை எடுத்து அங்க நடந்ததை வந்து காட்டுறான். அங்க நிறைய பெண்கள் வந்து சாப்பாடு கூட இல்லாம அங்க வந்துட்டு நிறைய இறந்து போய் வந்து கிடக்காங்க. ஆமா அங்க என்ன நடக்குது, என்னாச்சு, நிறைய பெண்களுடைய கார்ப்ஸ் அங்க கிடைக்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பார்க்க, இந்த ஃபுட்டேஜ் ஓயாங் ஃபேமிலியோட சீக்ரெட் பேஸ்மெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஓயாங் ஃபேமிலி அவங்க பிளட் மான்ஸ்டர் கூட சேர்ந்து கல்டிவேட்டட் த பிளட் எக்ஸ்சேஞ்ச் டொமானிக் டெக்னிக்கை பண்றாங்க. அதனால அவங்க பூவர் உமன்ஸை சேக்ரிஃபைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிங்ஃபெங் சிட்டில நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்றேன், ஜஸ்ட் ஓயாங் ஃபேமிலி மட்டும் இதை பண்ணல, டாங் ஃபேமிலியும் சேர்ந்து தான் இதை வந்து பண்றாங்க. ஓயாங் ஃபேமிலியும் டாங் ஃபேமிலியும் சேர்ந்து நிறைய பீப்புளை வந்து கொன்னுட்டு இருக்காங்க. ஆமா நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் நம்ம ஹீரோ கேட்க, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, டாங் ஃபேமிலியோட ஃபைண்ட் அவுட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க கிட்ட சொல்ல, டாங் ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி அங்க பொண்ணு வந்து மேல வந்து பானத்துல பறந்து வந்துட்டு இருக்கான். நான் உன்னை தேடிட்டு இருந்தேன், நீயே வந்து வாண்டடா மாட்டிக்கிட்டியே, இவ யாரு அப்படின்னா டாங் ரூஸ் வாங், டாங் ஃபேமிலியை
அந்த ஒரு கிரேட் ஸ்டண்ட் தான். டப்புன்னு ஃபேயாங் பின்னாடி இருந்து வந்து அவள் கழுத்தை பிடிச்சி சொடக்குன்னு உடச்சி தூக்கி எறிஞ்சிடறான். தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்லி ஃபேயாங் ஹீரோ வந்து தேங்க்யூ சொல்ல அங்கே இருக்கணும் பார்த்துட்டு என்னது டாங் ரூவாசுவாங்க இறந்து போயிட்டாலாம், அதுவும் சிங்கிள் கிரிப்லேயும் அந்த சீனியரோடைய கல்டிவேஷன் அது ஒரு கிரேட் ஸ்டண்ட் ஆகியிருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க 2 பேர் பேசிட்டு இருக்க ஹீரோ இங்கே ஒரு நிமிஷம் எல்லாரும் வந்து பாருங்க, டாங் ஃபேமிலியோட ஒரு லெசர் ஸ்டண்ட் அவங்க இப்போ தோத்து போயிட்டாங்க, எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, டாங் ஃபேமிலியிட்ட இருக்க நம்மளுடைய பூவரான உமன்ஸை நம்ம வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த டாங் ஃபேமிலியோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடும். இவங்க எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அவனுக்கு வந்து அட்டாக் பண்ண போக அங்கே இருக்க காட்ஸ் இவங்களை வந்து உள்ள போக விடாம தடுக்கிறானுங்க. நீங்க தடுத்தீங்கன்னா உங்க கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்களை அட்டாக்கிங்க போட்டுட்டு இருக்கேன். டாங் ஃபேமிலி அவங்க வந்துட்டு பிளட் மாஸ்டர் கூட சேர்ந்து நிறைய மீப்பில் வந்து கொன்னுட்டு இருக்காங்க. டாங் ஃபேமிலி அவங்க பிளட் மாஸ்டர் கூட சேர்ந்து நம்மளுடைய மக்களை எல்லாத்தையும் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க யாரையுமே விடாதீங்க, நம்மளுடைய பீப்புளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஆமா இங்க இருக்க எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஆட்கள் அங்க இருக்க பேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொன்னுட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கல்டிவேட்டர்ஸ் எல்லாருமே டாங் ஃபேமிலியால ஒடுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு நான் சின்னதாக ஒரு லிட்டில் பூஸ்ட் கான்ஃபிடன்ஸை கொடுத்தேன் அப்படின்னா டாங் ஃபேமிலி எல்லாத்தையும் இவங்களே அழிச்சிருவாங்க. ஹோலிசன் நான் அந்த சீக்ரெட் ரூமை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபேயாங் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல டூ இட் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பின்னாடி இருந்து கையை வச்சுட்டு சரி ஓகே மை பிரதர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, டாங் ஃபேமிலியோடைய ட்ரூ ஃபேஸை நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அங்கே பார்த்தா டம்முன்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. அங்கே என்னடான்னு சொல்லி பார்த்தா மலை போல வந்து குமிஞ்சு கிடைக்குங்க. மான்ஸ்டர்ஸா இல்லை இவங்கெல்லாம் ஹியூமன்ஸ் அங்கே இருக்கவங்க பார்க்க இங்கே இருக்க எல்லாருமே வந்து கொல்லுங்க, மான்ஸ்டர் எல்லாம் வந்து சாகணும். நாட் ஜஸ்ட் இது டாங் ஃபேமிலி மட்டும் கிடையாது, ஓயாங் ஃபேமிலி அப்புறம் மூ ஃபேமிலி சி ஃபேமிலி அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோங்க சொல்ல அவங்க ரொம்ப நாட்களாகவே ஹியூமன்ஸை வந்து கொன்னுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவங்க மக்களை வந்து இப்படி கொல்லக்கூடாது, அவங்க எல்லாருமே நம்மளுடைய எதிரிகள் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ நல்லா கான்ஃபிடன்ஸ் தர மாதிரி அந்த இடத்துல பேச நீங்க சொல்றது தான் சரி, மாஸ்டர் ஃபேமிலிஸ் அவங்க எல்லாருமே சாகணும், அவங்க எல்லாத்தையும் 1 by 1 கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆக்ரோஸில் கத்திட்டு இருக்க டப்புன்னு பார்த்தா வானத்துல இருந்து ஒரு பெரிய கை வருது. அங்க இருக்கவங்க சாக்க வரானுங்க. ஓ நோ டாங் ஃபேமிலியோடைய மூதாதையர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலி டாங் ஃபேமிலியோட மூதாதையரா இல்லை அந்த ஹோடி போட்டவனான்னு தெரியல. ஏன்னா ஃபேயாங் கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு போயிருப்பான் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ அந்த பிளட் மாஸ்டர் கிட்டே வந்து சொல்லிட்டு தான் வந்தான் நான் அவங்கள கண்டுபிடிச்சி கொல்லாம விட மாட்டேன், அவங்கள பழி தீர்த்துக்கிறேன்னு சொல்லி. ஒருவேளை அவனான்னு தெரியல. நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோட்ல ஒரு நல்ல ஆக்ஷன் சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.